ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பூமியிலேயே விதவிதமாய் படைத்து வைத்திருக்கிறார் என்றால், இந்த பூமியில் இருப்பது போலவேதான் பரலோகத்திலும் இருக்கும், இதை போலவே அங்கும் இருக்க வேண்டும் என்று சட்டம் போடுவது யார்? நம்மால் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? கூடாது. இங்கேயே இத்தனை விதமாய் படைத்தவர் பரலோகத்தில் இன்னும் எத்தனை விதமான ஜீவன்களை வைத்திருப்பார். இங்கிருப்பது போலவே அங்கிருக்கும் என்று சொல்ல முடியாது. அங்கு வேறு வேறு விதமாக இருக்கும் அல்லவா? அதனால் அங்கும் வித்தியாசமான ஜீவன்கள் உண்டு, வித்தியாசமான தேவதூதர்கள் உண்டு. மனித உருவத்தில் உள்ள தேவதூதர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இறந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இப்பொழுதும் இருக்கிறார்கள். பூமியை விட்டு விலகி பரலோகத்தில் வாழுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இப்படி விதவிதமான சிருஷ்டிப்புகள் பரலோகத்தில் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்கிறார். கர்த்தர் அவருடைய ஆவியை பரலோகத்திற்கு எடுத்து சென்று பூமியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி பூமியில் வாழும் பொழுது அவருடைய ஆவியை பரலோகத்திற்கு கர்த்தர் எடுத்து கொண்டு சென்று பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை காண்பிக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இந்த சம்பவம் நடப்பது கிமு 74ஆம் வருடத்தில் நடக்கிறது. ஏனென்றால் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி பூமியில் நம்மை போல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் மனிதனாக. அப்பொழுது நடந்த செயல், ஒரு மனிதனுடைய ஆவியை பரலோகத்திற்கு எடுத்து சென்று அங்கு நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் காட்டினார். இது எப்படி முடியும்? இது உண்மையா என்றால் அதை பற்றின ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் நாம் ஒரு சமையல் செய்கிறோம் என்றால் அதில் அதிக காரம் சேர்ப்பதோ, அதிக புளிப்பு சேர்ப்பதோ, உப்பு குறைவாக சேர்ப்பதோ, இதெல்லாம் நம்முடைய விருப்பம். நாம நம் விருப்பப்படி செய்கிறோம். இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நாமே முடிவு செய்கிறோம், அப்படி செய்கிறோம். சில நேரங்களில் அது ஒரு உப்பு அதிகமாகிவிட்டால் அதை நம்மால் சரிப்படுத்த முடியும், அல்லது குறைந்து விட்டால் இன்னும் சற்று சேர்த்து அதை சரிப்படுத்த முடியும். அதை போல ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று நம்மை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தால் நம்மை படைத்தவர் திரித்துவத்தில் நம்மளை படைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி திரித்துவமா இருக்கிறாரோ அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற நிலைகளில் இருக்கிறார். திரித்துவ தேவனாய் இருக்கிறார். அது சத்தியம், அது உண்மை. அதே போல மனிதர்களை ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று கர்த்தர் படைத்திருக்கிறார். இதுவும் சத்தியமான உண்மை. அப்படி இருக்க இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முதலில் கர்த்தர் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களான ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைக்கும் பொழுது, அவர்கள்தான் முதல் மனிதர்கள். அவர்களை படைக்கும் பொழுது அவர்கள் நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் எப்பொழுதும் அவர்கள்தான் முதல் மனிதர்களாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்களை கர்த்தர் உருவாக்கி படைக்கும் போது முதலில் மண்ணினால் ஆதாமை படைத்தார். ஒரு பொம்மையாக, உருவமாக மண்ணை பிசைந்து செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பின்பு ஆதாம் ஐயாவினுடைய நாசியில், மூக்கில் கர்த்தருடைய காற்றை ஊதினார். அப்படி ஊதும் போது அந்த மனிதன் ஜீவாத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள ஆத்துமாவாய் மாறினான். அப்படி என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும், அந்த ஆவியை கொடுத்ததும், ஆவியும் ஆத்துமாவும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருப்பது, அது ஒரே மாதிரியான தன்மை உடையது, ஆனால் வெவ்வேறு. ஆவியும் ஆத்துமாவும் கொடுக்கப்பட்டது. ஆவி என்பது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது. உலகத்தில் உள்ள கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் எல்லாம்
ஒரே மாதிரியான சிந்தனை உள்ளவர்களாய் இருப்பார்கள். இது கர்த்தருடைய ஆவி மனிதனுக்குள் செயல்படுவது. ஆவி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கொடுப்பது. அது மரணம் அடையும் போது அந்த ஆவி மீண்டும் கர்த்தரிடத்தில் போய் சேரும். அந்த ஆவியில் தான் ஆத்துமா இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த ஆத்துமா என்பது ஒரு மனிதனுடைய தனித்தன்மை. சரீரம் மண்ணிலிருந்து வருகிறது, மண்ணிற்கு மரித்து போகிறது. ஆனால் இந்த ஆத்துமா தான் நாம். நம்முடைய தனித்தன்மை வாய்ந்த குணங்கள், நம்மளுடைய செயல்கள், நன்மை, தீமை எல்லாம் அந்த ஆத்துமாவில் தான் இருக்கிறது. ஆத்துமா என்பதுதான் நாம் என்று சொல்லலாம். அப்படியானால் அந்த தனித்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆத்துமா இருக்கும். ஆவி என்பது கர்த்தருடைய ஆவி. எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே மாதிரியான சிந்தனை உள்ளவர்களாக, பரிசுத்த சிந்தனை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி, ஒரே மாதிரியான ஆவி அவர்களுக்குள் செயல்படுவதினால். இப்படி இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவி என்பது ஒரே மாதிரியாய் இருக்கக்கூடியது. ஆத்துமா என்பது தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாய் இருக்கும். சரீரம். ஆனால் தோற்றத்தில் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் சரீரத்தின்படியே நாம் இப்பொழுது நம் கண்ணாடியில் நாம் எப்படி பார்க்கிறோமோ அதே போலதான் நம்முடைய ஆவியும் இருக்கும், நம்முடைய ஆத்துமாவும் இருக்கும். சரி. இப்படி இருக்க இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற தனித்தன்மை வாய்ந்த கர்த்தர் நம்மை படைத்திருக்க, இதை பிரிக்கவும் சேர்க்கவும் கர்த்தரால் முடியும். நாம் ஒவ்வொரு நாள் உறங்கும் போதும் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு நாள் தூங்கும் போதும் அவனுடைய ஆவி அந்த சரீரத்தை விட்டு பிரிந்து ஆவியின் மண்டலத்திற்கு செல்லும். அது மீண்டும் வரும்போதுதான் நமக்கு விழிப்பு வருகிறது. அதாவது நம் ஆவி வெளியே சென்று வருகிறது. ஆனால் அது தனியாக போய் விடுவதில்லை. பட்டத்தை போல, பட்டத்தில் நாம் நூலை பிடித்துக் கொண்டே மேலே விடுவோம் அல்லவா? அது போல நம்முடைய சரீரத்தோடு தொடர்போடுதான் அந்த ஆவி வெளியே செல்லும். நூல் போன்ற ஒரு கயிறு இருக்கும். அதற்கு பிரசங்கி 12இல் சொல்லியிருக்கிறது வெள்ளிக்கயிறு என்று. அந்த தொடர்போடு, சரீரத்தோடு ஒரு நூலை போல தொடர்போடு கூட அந்த ஆவியின் மண்டலத்திற்கு சென்று வரும். இதை தூக்கம் என்கிறோம். இறப்பு என்பது அந்த கயிறு முற்றிலும் அறுபட்டு விட்டால் அந்த மனிதனுடைய ஆவி வெளியே சென்று விடும். அது முற்றிலும் அறுபடும் நிலைதான் மரணம் என்பது. இப்படி சரீரமும் நம்முடைய ஆவியும் பிரிந்திருப்பது, பிரிவது மீண்டும் சேர்வது, தொடர்பு இருக்கும் வரை பிரிந்து பிரிந்து சேர்ந்து கொண்டிருக்கும். முற்றிலும் அது நறுக்கப்பட்டால், அந்த வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டால், அது நறுக்கப்பட்டு விட்டால் மரணம் அடைந்தோம் என்று பொருள். இப்படி இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டு மீண்டும் வரும். ஆனால் அது நம்மோடு தொடர்பில் இருக்கும். இப்படி ஒரு நூலில் கட்டிவிட்டது போல, பட்டத்தின் நூல் போல. அதே போல நம்முடைய ஆத்துமா நாம் விழித்திருக்கும் போது, நாம் தூங்கும் போதுதான் நம் ஆவி வெளியே செல்லும். நாம் விழித்திருக்கும் போதே நம் ஆத்துமா வெளியே போய்விட்டு வரும். நாம் விழித்து கொண்டு ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்போம். ஆனாலும் நம் ஆத்துமா வெளியே போய் எங்கேயாவது சுத்தி விட்டு வரும். இது எப்படி நடக்கும் என்றால், ஒரு சிறிய உதாரணம். நாம் பள்ளியில் படிக்கும் போது நாம் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டு இருப்பார்கள். நமக்கு பிடிக்காத பாடம் ஏதாவது நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றால், நமக்கு அதில் ஆர்வம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? அங்கு உட்கார்ந்துதான் இருந்தாக வேண்டும். திட்டுவார்கள், அடிப்பார்கள். அதனால் வளைந்து கொண்டு உட்கார்ந்திருப்போம். ஆனால் அந்த பாடத்தை நாம் கவனிக்க மாட்டோம். வேறு எதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்போம். நம் நண்பர்களை பற்றி நினைத்துக் கொண்டிருப்போம், அல்லது வெளியூர் செல்வதை பற்றி நினைத்துக் கொண்டிருப்போம், டூர் போவதை பற்றி நினைத்துக் கொண்டிருப்போம், வேறு எதையாவது சிந்தித்துக் கொண்டு அமர்ந்திருப்போம். சிறிது நேரத்தில் ஆசிரியர் நம்மை அழைத்தார், என்ன என்று கேட்போம். நாம் அங்கு இருப்பதையே நாம் மறந்து விடுவோம். இந்த நிலைதான் ஆத்துமா வெளியில் செல்லும் நிலை. இது பள்ளி பருவத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் மனிதர்கள் செய்கிற காரியம்தான். நமக்கு பிடிக்காத விஷயத்தை ஒரு இடத்தில் இருக்க வேண்டி இருந்தால் நம் சரீரம் அங்கு அமர்ந்திருக்கும், ஆத்துமா வெளியே போய்விடும். எதையாவது சிந்தித்துக் கொண்டு வேறு எங்கேயாவது நாம் போயிருப்போம், எதையாவது நினைத்துக் கொண்டிருப்போம். அதுதான் நம்ம ஆத்துமா வெளியில் செல்வது. இப்படி ஆவி, ஆத்துமா, சரீரம் பிரியும் தன்மை உடையது, மீண்டும் சேரும் தன்மை உடையது. நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் பிரிந்து பிரிந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அந்த பிரிந்து சேர முடியாத நிலை, மொத்தமாக அந்த கயிறு கட்டுவிட்டால், பிரசங்கி 12இல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வெள்ளி கயிறு என்று, அது துண்டிக்கப்பட்டால் அது பிரிந்து போய்விடும். அதன் பின்பு நம்மால் உயிரோடு வர முடியாது. ஆவிக்கும் சரீரத்திற்கும் உள்ள தொடர்பு நிரந்தரமாய் துண்டிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் அந்த ஆவி சேர முடியாது.
இப்படியாக நடக்கிறது. இந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேதத்தில் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாரும் நிரூபிக்க தேவையில்லை. நம்மை நாமே யோசித்து பார்த்தாலே இது புரியும். இது நிச்சயம் உண்மை, சத்தியம். இது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கிற காரியங்கள். சில காரியங்களை விசுவாசித்தால் அதற்குரிய அனுபவங்களை பெற்று அதன் பின்பு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தயவு செய்து இந்த காரியங்கள் பெரியோர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மனதார ஏற்றுக்கொள்வோம். இதை நம்பினால் நமக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும். அதாவது எடுத்துக்கொள்ளப்படும் அனுபவம். சரி, இப்பொழுது பார்க்கலாம். இந்த தன்மை இருக்கிறது அல்லவா, பிரிந்து சேரும் தன்மை. இப்பொழுது ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சில காரியங்களை சொல்ல நினைக்கிறார் என்றால், கர்த்தர் வெளிப்படுத்த நினைக்கிற காரியம் ஒரு மனிதனை பயன்படுத்த நினைக்கிறார். ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கர்த்தர் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த பின்பு இந்த பூமியில் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை மனிதனிடத்தில் கொடுத்தார். மனிதனோ அதை பாவம் செய்து பொல்லாத சாத்தானிடம் தொலைத்து விட்டான். இதுதான் மனித இனம் செய்தது. இப்படி நடந்ததினால் இந்த பூமியின் எல்லா அதிகாரங்களும் சாத்தானிடத்தில் இருக்கிறது. அவன் இப்பொழுது அதை பிடித்து வைத்துக் கொண்டு திருடன் திருடி கொண்டு போனது போல திருடி கொண்டு போய் ஏவாளம்மாவை ஏமாற்றி இப்படியாக செய்தான். நம் முன்னோர்களை ஏமாற்றி விட்டார். ஆனாலும் கர்த்தர் இது நமக்கு தான் கொடுத்தார் அல்லவா. கர்த்தர் இந்த பூமியை நம்முடையதாக தான் அவர் பார்க்கிறார். இந்த பூமியில் எதை செய்ய வேண்டும் என்றாலும் இது அவனுடைய இடம் அல்லவா, மனிதனின் இடம் அல்லவா. அதனால் அவனுக்கு சொல்லிதான் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவருடைய குணம், கர்த்தருடைய பெருந்தன்மையான குணம். இது அவனுடைய எல்லை. அதனால் அவனுக்கு நான் இதை வெளிப்படுத்துவேன், வெளிப்படுத்திதான் செய்வேன். அவனுக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறேன், மனிதனே நீ வாழும் இந்த பூமியில் நான் இந்த காரியங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டுதான் செய்வார். இதற்குதான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். அவரே தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறார். சிறு வயதிலிருந்து அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி அவர்களை தீர்க்கதரிசியாக்கி அவர்களை பயன்படுத்துகிறார். இப்படி ஆதாம் ஐயாவும் ஏவாளம்மாவும் தொலைத்து போன பூமியில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர் ஒரு மனிதனை அழைத்து, ஒரு மனிதன், அதாவது இந்த மாம்ச சரீரத்தோடு நாம் பரலோகத்திற்கு இப்பொழுது போக முடியாது. இது சபிக்கப்பட்ட சரீரமாய் இருக்கிறது. இந்த தன்மை, இந்த சரீரத்தின் தன்மை பரலோகத்திற்கு போக முடியாது. அதனால் கர்த்தர் நம் ஆவியை மட்டும் பிரித்து கொண்டு போய் பரலோகத்தில் தரிசனங்களை காட்டி, அங்கு நடக்கிற சம்பவங்களை காட்டி, அங்கு அவர்களோடு பேசி மீண்டும் ஆவியை அனுப்பி விடுகிறார். அவர் படைத்த ஆவி ஆத்துமா சரீரம், அவர் அதை செய்கிறார். இது முடியாது, அது முடியாது, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சில விஷயங்கள் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்றால் நம்பிதான் ஆக வேண்டும். நான் நம்ப மாட்டேன் என்றால் நம்பாமல் இருந்து கொள்ளலாம். அது அவரவர் விருப்பம். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மையும் சத்தியமும் மாறாது. உண்மையையும் சத்தியத்தையும் நம்புவது நமக்கு நல்லது. நாம் நம்பாததினால் அது இல்லாமல் போய்விடாது. அதனால் தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக பேசுவதை விட்டுவிட்டு, இப்படி இருக்குமோ, இது சரியா என்று ஆராய்ந்தால் விடை கிடைக்கும். நிச்சயம் நமக்கே அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். இதை மனமால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியும் இருக்கலாம், ஒருவேளை இருக்குமோ, சரி நாம் பார்க்கலாம், வேதத்தை ஆராய்வோம் என்று வேதத்தை உட்கார்ந்து ஆராய வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். விசுவாசிக்க முடியவில்லை என்றால் விசுவாசத்தோடு நல் மனதோடு கர்த்தாவே எனக்கு இதை வெளிப்படுத்தும் என்று கேட்டு நாம் வேதத்தை ஆராய வேண்டும். தொடர்ந்து வேத வசனங்களை தியானித்துக் கொண்டே வந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்கு அது வெளிப்படுத்தி காட்டும். சரி, இப்படிப்பட்ட அனுபவங்கள் என்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது உண்மை. இது தீர்க்க தரிசிகளுக்கு ஏற்படுகிறது. கர்த்தருடைய உண்மையான ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் கிடைக்கிறது. எல்லாவித ஊழியர்களுக்கும் சுவிசேஷகர், அப்போஸ்தலர், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், எல்லாவித ஊழியர்களுக்கும். அதனால் விசுவாசித்து இதை ஏற்றுக்கொள்வோம். முக்கியமான காரியம் என்னவென்றால், இப்படி ஆவி பிரிந்து சென்று பரலோகத்திற்கு செல்வதும் அதை மீண்டும் விடுவதும்
கொண்டு வந்து விடுவதும் இது கர்த்தருடைய செயல். பரிசுத்த ஆவியானவரே செய்வார். இதை நாமாக செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. நாமாக முயற்சி செய்து செய்கிற காரியம் அல்ல. நாமாக செய்ய வேண்டியது என்னவென்றால், இப்படிப்பட்ட அனுபவங்கள் வர வேண்டும் என்றால் வேதத்தை நன்கு தியானித்து, அதிகமாய் ஜெபித்து, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து படித்து, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு வளர வேண்டும், பலப்பட வேண்டும். அப்பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் கிடைக்கும். கர்த்தர் நமக்கு பரலோக தரிசனங்களை தருவார். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சிறு குழந்தைகள் கூட இப்படிப்பட்ட தரிசனங்களை பார்க்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. விசுவாசித்து கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை முழுமையாய் ஏற்றுக்கொள்வோம். அது நமக்கு நல்லது. சந்தேகப்படக்கூடாது. இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே எனக்கும் இந்த அனுபவம் தாரும் என்று ஜெபிக்கலாம். அது சிறந்த வழி. அப்பொழுது அந்த அனுபவம் நமக்கே கிடைக்கும் பொழுது நம்மால் சுலபமாக நிரூபிக்கப்பட்டுவிடும் அல்லவா? அதனால் நல்ல காரியங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயம் தருகிறார். இது அனுபவபூர்வமான உண்மை. விசுவாசிக்காமல் எந்த அனுபவத்தையும் பெற முடியாது. இப்படி கிமு 74 வருடத்தில் உசியா ராஜா மரணமடைந்த காலத்தில், அந்த வருடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஐயாவுக்கு கர்த்தர் தரிசனம் தந்தார். அதாவது அவருடைய ஆவியை பரலோகத்திற்கு எடுத்து சென்றார். அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி பரலோகத்தில் நடக்கும் காட்சிகளை பார்க்கிறார். என்ன, இவர் போய் அங்கு நின்றதும் பார்க்கிற காட்சி என்னவென்றால், தேவாலயம் இருக்கிறது. பரலோகத்திலும் தேவாலயம் என்று ஒரு இடம் உண்டு. வெளிப்படுத்தலிலும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயம் இருந்தது. அது கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. அப்படி என்றால் கர்த்தருடைய அங்கு பெரிய சிங்காசனம் இருக்கிறது. கர்த்தர் மகா பெரியவராய் அவர் அமர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயமே நிரம்பி இருந்ததென்றால், அந்த தேவாலயத்தின் அளவுக்கு கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். தேவாலயம் முழுவதும் அவர் உட்கார்ந்திருக்கிற இடமாய் இருக்கிறது. இது சற்று நாம் நிதானித்து யோசித்து பார்த்தால் புரியும். கர்த்தர் மகா பெரியவராய் வெளிப்படுத்துகிறார். அதாவது கர்த்தர் நம்மை போல 6 அடி உயரத்தில் அவர் இந்த பூமியில் வந்து வாழ்ந்தார் என்று, அவர் அப்படித்தான் இருப்பார் என்று நினைக்க கூடாது. கர்த்தரால் எல்லா அளவுக்கும் ரூபம் எடுக்க முடியும். அவர் படைத்த தேவதூதர்களே சிறிய பட்டாம்பூச்சி அளவு கூட தேவதூதர்கள் இருக்கிறார்கள். மகா பெரிய வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தூரம் போல அவ்வளவு தூரத்தில் மிகப்பெரியவர்களாக, மேகம் அளவுக்கும், மேகம் இருக்கும் வரைக்கும் மிகப்பெரிய தேவதூதர் இருந்தார் என்று வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது என்று சொன்ன தேவதூதர் அவ்வளவு பெரியவராய் இருந்தார். கடலில் ஒரு காலை வைத்தார், பூமியில் ஒரு காலை வைத்தார். அவருடைய சரீரத்தில் அவருடைய தலையானது மேகங்களுக்கு மேலாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய உயரம். அதாவது இன்றைய பிளைட் போகும் தூரத்தை விட பெரிய உயரத்தில் அவர் இருந்திருக்கிறார். பூமியிலிருந்து அவ்வளவு உயரத்திற்கு. கர்த்தர் படைத்த தேவதூதரே அப்படி இருக்கிறார் என்றால், கர்த்தரால் பெரிய உருவத்தை எடுக்க முடியாதா? நிச்சயம் முடியும். தேவாலயம் முழுவதும் கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. வஸ்திர தொங்கல் என்பது இஸ்ரவேலருக்கு கர்த்தர் அந்த காலத்தில் கொடுத்திருந்த முறைமை. அதாவது வஸ்திரத்தின் ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்க வேண்டும் என்று யாத்திராகம புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் கர்த்தருடைய அந்த செயல் அப்படியேதான் இங்கு பூமிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய தொங்கல்கள், வஸ்திரத்தின் தொங்கல்கள் என்பது மிக நூல்கள் அடியில் தொங்கும், அழகழகாக தொங்கக்கூடியது. அது தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருந்தது. அவருக்கு மேலாக சேராபீன்கள் இருந்தார்கள். சேராபீன்கள் என்பவர்கள் தேவ தூதர்களில் போல அவர்கள் ஜீவன்கள். அவர்கள் பார்ப்பதற்கு அக்னி தழலை போல இருப்பார்கள். அவர்களுடைய தோற்றத்தின் அவர்கள் பார்ப்பதற்கு அவுட்லைன் பார்த்தால் அவர்கள் உருவம் தேவதூதரை போன்ற உருவம். ஆனால் அந்த உருவத்தின் தன்மையானது, அந்த டெக்ஸ்டர் ஆனது
அக்கினி தழலை போலவும் இருந்தது. அவர்கள் அப்படி அக்னிமயமாய் இருக்கிறார்கள். அவர்கள் சேராபீன்கள் என்று சொல்லப்படுகிறது. சேராப் என்றால் ஒரே ஒரு ஜீவன். சேராபீன்கள் என்றால் பல ஜீவன்கள் என்று பொருள். சேராபீன் என்று சொன்னால் இப்படியாக சேராபீன்கள் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு மேலாக பறந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு 6 இறக்கைகள் இருந்தது. அவர்களுடைய 2 செட்டைகளினால் அவர்கள் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். 2 செட்டைகளினால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டார்கள். 2 செட்டைகளினால் பறந்தார்கள். பறந்து கொண்டு அக்னிமயமாகவும் இருந்தார்கள். இப்படியாக இருந்தார்கள். கர்த்தருக்கு மேலாக நின்றார்கள். பறந்து கொண்டே இருந்தார்கள். இதில் ஒரு காரியம் நன்றாக கவனிக்க வேண்டும். இது என்ன இப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் இந்த பூமியில் விதவிதமான உயிரினங்களை படைத்திருக்கிறார். சிறிய உயிரினம், கொசு, பூச்சி, எறும்பு, சின்ன சின்ன பொருட்களும் இருக்கிறது. யானை, ஒட்டக சிவிங்கி போன்ற மிகப்பெரிய மிருகங்களும் இருக்கிறது. மரங்கள், மிகப்பெரிய மரங்களும் இருக்கிறது. சின்ன சின்ன புல்செடிகளும் இருக்கிறது. இப்படி விதவிதமாக கர்த்தர் படைத்திருக்கிறார். மிருகங்களிலும் அப்படி பல விதங்கள் இருக்கிறது. பலவித அளவுகளில் இருக்கிறது. மனிதனையும் கர்த்தர் படைத்திருக்கிறார். மனித ரூபத்தில், ஒரே ரூபத்தில் படைத்திருக்கிறார். இப்படி இருக்க, இப்படி கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறது. பறவைகளை பார்த்தால் ஒன்று நீல வால் இருக்கும், ஒன்று குட்டையான வால் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இரட்டையாக பிளந்தது போன்ற குருவியின் வாள்கள் இருக்கும். வால் போல நீட்டமான வாள்கள் இருக்கும், சின்ன குருவிக்கு இருக்கும். இப்படி பலவிதமான குருவிகள், பறவைகள் என்று பார்த்தால் ஆச்சரியமாய் அழகா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நிறங்கள், அழகு மிகவும் அழகாயிருக்கும். அது கர்த்தருடைய ரசனை. அவ்வளவு அழகாய் ரசித்து ரசித்து படைத்து வைத்திருக்கிறார். இப்படி இருக்க ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். இப்படி பூமியிலேயே விதவிதமாய் படைத்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த பூமியில் இருப்பது போலவேவான் பரலோகத்திலும் இருக்கும். இதை போலவே அங்கும் இருக்க வேண்டும் என்று சட்டம் போடுவது யார்? நம்மால் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? கூடாது. இங்கேயே இத்தனை விதமாய் படைத்தவர் பரலோகத்தில் இன்னும் எத்தனை விதமான ஜீவன்களை வைத்திருப்பார். இங்கிருப்பது போலவே அங்கிருக்கும் என்று சொல்ல முடியாது. அங்கு வேறு வேறு விதமாக இருக்கும் அல்லவா? அதனால் அங்கும் வித்தியாசமான ஜீவன்கள் உண்டு. வித்தியாசமான தேவதூதர்கள் உண்டு. இறக்கைகள் உள்ளவர்கள், இறக்கைகள் இல்லாதவர்கள், 6 சட்டை உள்ளவர்கள், 4 சட்டை உள்ளவர்கள், 2 சட்டை உள்ளவர்கள், சட்டைகளே இல்லாமல் இருப்பவர்கள், மனித உருவத்தில் உள்ள தேவதூதர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இறந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இப்பொழுதும் இருக்கிறார்கள். பூமியை விட்டு விலகி பரலோகத்தில் வாழுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். மோசே ஐயா, தானியேல் ஐயா, தாவீது ஐயா, இவர்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் இப்பொழுதும். அதனால் இப்படி விதவிதமான சிருஷ்டிப்புகள் பரலோகத்தில் உண்டு. இப்படிப்பட்ட சிருஷ்டிப்புகளில் சேராபீன்கள் மிகவும் சிறந்தது. அது சேராபீன்கள் என்பவர்கள் கர்த்தரோடு கூடவே இருப்பவர்கள். மகா பரிசுத்தமான ஒரு பரிசுத்தத்தை சுமந்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கர்த்தரை சுற்றிலும் பறந்து கொண்டே இருப்பார்கள் மேலே. கர்த்தருடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பார்த்து, ஆஹா, கர்த்தர் எப்படி இந்த காரியத்தை இவ்வளவு பரிசுத்தமாய் செய்திருக்கிறார், அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்று புகழ்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நொடியும், அவர்கள் பார்க்கிற ஒவ்வொரு நேர துளியும் அது ஒவ்வொரு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு முறையும் ஒரு புது புது செயலை கர்த்தர் செய்கிறார். அதை பார்த்து பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவருக்கொருவர் அழைத்து, ஒரு சேராப் இன்னொரு சேராபை அழைத்து, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அங்கிப்பார் பரிசுத்தர் என்று பார்த்து பார்த்து சொல்லுகிறார்கள். ஒருவருக்கொருவர் பரிசுத்தர் பரிசுத்தர், அங்கிப்பார் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஒருவருக்கொருவர். கர்த்தருடைய பரிசுத்தத்தை கண்டு அதை வெளிப்படுத்துகிற தூதர்களாய் இருக்கிறார்கள் சேராபீன்கள். அவர்கள் ஜீவன்கள் என்று சொல்லலாம். அவர்கள் ஜீவன்கள், அவ்வளவுதான். தூதர்கள் என்று சொல்லலாம். என்னவென்றால் கர்த்தருடைய பணிவிடை ஆவிகள், மனிதர்கள் அல்ல, பணிவிடை ஆவிகள். இப்படியாக பரலோகத்தில் இந்த காட்சியை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். சேராபீன்கள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது.
பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையால் பூமி அனைத்தும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருப்பது போல கர்த்தருடைய மகிமையால் பூமி நிரம்பி இருக்கிறது என்று பார்த்து சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய மகிமை விளங்கும் காலம் இது. கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியான செயல்கள் பூமியில் நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். இப்படி அவர்களுடைய சத்தத்தினால் சேராபீன்கள் இப்படியாக சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள், சொல்லுகிறார்கள். இந்த சத்தம் அதிர்கிறது, பயங்கரமான சத்தமாய் இருக்கிறது, சாதாரணமாக அல்ல, மகா பயங்கரமான சத்தமாய் இருக்கிறது. இந்த சத்தத்தினால் வாசலின் நிலைகள் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வாசலின் நிலைகள், அதாவது தேவாலயத்தில் சுவர்கள் எல்லாம் இருக்காது, வாசல் உண்டு. வாசலின் நிலைகள் அசைகிறது, அது அதிர்கிறது, அதிர்ச்சி தாங்காமல் வாசலின் நிலையே அசைகிறது. அந்த அளவுக்கு மகா பெரிய சத்தமாய் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். அப்பொழுது தேவாலயம் புகையினால் நிரம்புகிறது. தேவாலயம் புகையினால் நிரம்புகிறது என்று சொல்லும் பொழுது, புகை என்பது பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஜெபங்கள் தேவாலயத்திற்குள் எழும்புகிறது. கர்த்தரை நோக்கி நாம் செய்யும் ஜெபங்கள் அங்கு தேவாலயத்தில் எழும்புகிறது. நன்றாக தெரிந்து கொள்வோம். நம்முடைய ஜெபங்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் நாம் கர்த்தருக்கு பயந்து நீதியாய் வாழும் பொழுது, நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கும் போது, நமக்கு துன்பப்படுத்துகிறவர்கள் துன்பப்படுத்தினால் நாம் என்ன செய்வோம்? உடனே கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, எனக்கு இப்படி தீங்கு செய்கிறார்கள் என்று சொல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அந்த ஜெபம் கர்த்தரிடத்தில் போய் சேரும். கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அந்த ஜெபம் போகும்போது அது புகையை போல பரலோகத்தில் இருக்கும். அதாவது வாசனை புகை போல. நாம் சாம்பிராணி போடும்போது அந்த வாசனை வரும் அல்லவா? அது போல கர்த்தருக்கு அது சுகந்த வாசனையா இருக்கும். என் பிள்ளைகளையா இப்படி செய்தார்கள் என்று அதை கேட்டு கர்த்தர் நியாய தீர்ப்பை நமக்கு விரோதிகளுக்கு, நம்மை எதிர்த்து வருகிறவர்களுக்கு கொடுப்பார். அதனால் நாம் பாதுகாக்கப்படுவோம். நம் மத்தியில் அவர் இருக்கிறார் என்றும், நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியும். அதை செயல்படுத்தி கர்த்தர் காட்டுவார். இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தரிசனத்தை அவர் பார்த்து முடித்த போது, பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது? இதை பற்றின விளக்கத்தை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஒரு காரியத்தை மறந்துவிட வேண்டாம். தீர்க்க தரிசனங்கள் உண்டு, அது உண்மை, சத்தியம். நாம் தூங்கும் போது நமக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டால் அது கனவு, சொப்பனம் என்று சொல்லுகிறோம். இரண்டும் ஒரே வார்த்தை தான், ஒரே பொருள்தான். அது தூங்கும் போது வந்தால் அது கனவு. அது எல்லாம் தரிசனம் அல்ல. கர்த்தர் கனவிலும் நம்மோடு பேசுவார். ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலும் கர்த்தர் கனவில் பேசுவார். இதற்கு ஆதாரம் நேபுகாத்நேச்சார் இடத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் தீர்க்கதரிசியா இருந்தால்தான் பேசுவார் என்று அல்ல. ஒரு மனிதனிடம் கர்த்தர் பேசுகிறார் என்பதினால் அந்த மனிதன் மிகப்பெரிய மனிதன் என்று அல்ல. கழுதையின் வாயை திறந்து கூட பிலேயாமின் காலத்தில் கர்த்தர் பேசினார். அதனால் கர்த்தர் யாரிடமும் பேசுவார், யாரையும் பேச வைப்பார், தீர்க்க தரிசனம் உரைக்க வைப்பார். அது அவருடைய வல்லமை. அதனால் நம்முடன் கர்த்தர் பேசுகிறார், நம்மை தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறார் என்பதற்காக நாம் பெருமை பாராட்டவும் கூடாது. ஆனால் நமக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவார். அந்த அபிஷேகம் மகா சிறந்தது. ஒரு மனிதன் தீர்க்கதரிசி, அதாவது தீர்க்க தரிசன அபிஷேகம் வேறு, தீர்க்க தரிசன வரம் வேறு. தீர்க்க தரிசன வரம் யார் மேலும் செயல்படும். தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் கிடைக்கும். தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக விளக்குவார்? தூங்கும் போது கனவாக, சொப்பனமாக பேசுவார். ஜெபிக்கும் போது கர்த்தரிடம் நம்மால் தரிசனங்களை பார்க்க முடியும். கண்களை மூடிக்கொண்டு நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம், கர்த்தர் தரிசனம் தருவார். அதை விஷன் என்று சொல்லுகிறோம், தரிசனம் என்று சொல்லுகிறோம். நாம் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, விழிப்பாய் இருக்கும் பொழுதே நாம் கர்த்தரோடு கர்த்தரை மனதில் நினைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கண்கள் விழித்திருந்தால் கூட நம்மால் தரிசனம் பார்க்க முடியும். அதை ஓபன் விஷன் என்று சொல்லுவார்கள். அப்படியும் நமக்கு நடக்கும். இதெல்லாம் கர்த்தரோடு நாம் சேர்ந்து நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற பாக்கியங்கள். இதனால் என்ன பலன் என்றால், இதனால் நமக்கு பெரிய பலன், மிகப்பெரிய பலன்கள் உண்டு. தீர்க்க தரிசனங்கள் நமக்கு கிடைப்பதினால்
நாம் செய்யும் செயல்கள் மிக தெளிவாக நம்மால் செய்ய முடியும். பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றபடி செயல்பட முடியும், ஜெபிக்க முடியும். பல தீமைகள் வராதபடிக்கு தடை செய்யும்படி சில நேரங்களில் நம்மால் செயல்பட முடியும். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். முக்கியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த சத்தம் கேட்கப்படும் இடம் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். பொல்லாத ஆவிகளின் ஆளுகை அழிக்கப்படும். இப்படி பல காரியங்கள் உண்டு. தீர்க்க தரிசனத்தை நம்புவோம். இதெல்லாம் சத்தியம் என்பதற்கு இந்த வேத பகுதி ஆதாரமாய் இருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில், கிமு 74ஆம் வருடத்தில், அந்த காலத்தில் நடந்த சம்பவமாய் இருக்கிறது. அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு கர்த்தர் தரிசனம் தந்தார். அதாவது ஆவியில் அவரை எடுத்து கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆவியை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்து சென்று அங்குள்ள காட்சிகளை காண்பித்து தீர்க்கதரிசி ஐயாவோடு கர்த்தர் பேசுகிறார். அங்கு தேவாலயம் இருக்கிறது. தேவாலயத்தில் பெரிய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உயரத்தில் சேராபீன்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தர், 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 பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அப்பொழுது தேவாலயம் புகையினால் நிரம்பி இருக்கிறது. தேவாலயத்தின் வாசல் நிலைகள் அசைகிறது. அவர்களுடைய சத்தம், சேராபீன்களின் சத்தத்தினால் மகா பெரிய அதிர்வு உண்டாகிறது. இந்த காட்சியை பார்த்த ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் பயப்படுகிறார். காரணம் என்னவென்றால் அந்த பார்க்கும் அந்த காட்சி அப்படிப்பட்டது. அது மகா பரிசுத்தமாய் இருக்கிறது. பரலோகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த காட்சியை அவர், அந்த மகா பரிசுத்தமான அந்த காட்சியை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி மனதால் மிகவும் வேதனைப்பட்டு பயந்து, நான் அதமானேன், அதமானேன் என்று சத்தமிடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனை ஒருவரும் காண முடியாது என்ற நம்பிக்கையில் அவர் வாழ்ந்தவர். அப்படி இருக்க அவருடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போய் தேவாதி தேவனுடைய சாயலை அவர் பார்க்கிறார் பரலோகத்தில். பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆவியை எடுத்து சென்று பரலோகத்தில் இந்த காட்சியை காட்டுகிறார். நமது ராஜாதி ராஜாவை அவர் பார்க்கிறார். கண்களால் பார்த்ததும் பயப்படுகிறார். ஏனென்றால் பிதாவாகிய தேவனை ஒருவரும் பார்க்க முடியாதே. அப்பொழுது இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கவில்லை உலகத்தில். கிமுவில் நடந்த காரியம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நடந்தது. அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ற பெயரை யாருக்கும் இந்த உலகத்தில் தெரியாது. ஏனென்றால் கன்னி மரியாளிடத்தில், அந்த அம்மாவிடத்தில் மட்டும்தான் வந்து கேப்ரியல் தூதன் சொல்லும் வரைக்கும் யாருக்கும் இம்மானுவேல் என்ற பெயரோ இயேசு கிறிஸ்து என்ற பெயரோ யாருக்கும் தெரியாது. கர்த்தர் என்றே அழைத்தார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரித்துவம் தெரியும். ஆனால் கர்த்தர் என்றே அழைத்தார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் தெரியாது. அப்படி இருந்த நிலையில் அவர் ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கு சிங்காசனத்தில் தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறார். அதை பார்த்ததும் இவர் அதமானேன், ஐயோ நான் அதமானேன், நான் அழிந்து விடுவேன், நான் இறக்கப் போகிறேன், ஐயோ நான் அழிந்தேன், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பார்த்து விட்டேனே என்று அவர் கத்துகிறார், சத்தமிடுகிறார். தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறார். நான் அழிந்து போய் விடுவேன், ராஜாதி ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்க்க முடியாது, எந்த மனிதனாலும் பார்க்க முடியாது என்று அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவரை இஸ்ரவேல் எங்கும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் தேவனை பார்க்க கூடாது, பார்க்க முடியாது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஏசாயா தீர்க்கதரிசி ஐயாவுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது, கர்த்தரை காணும் பாக்கியம். அதை கண்டதும் அவர்களுக்கு எப்படி இருந்தது? மிகவும் சந்தோஷமாய் இருந்தாலும் பயம் வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி ஐயாவுக்கு பயம்.
ஏனென்றால் அவ்வளவு பரிசுத்தமான அந்த காட்சியை இவர் பார்க்கும் பொழுது குற்ற உணர்வு உள்ளவராகிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடு உள்ள மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறவன் ஆயிற்றே நான் என்று சொல்லுகிறார். நான் இருக்கும் இடம் எப்படிப்பட்டது? அசுத்தமான பேச்சுகளை பேசுகிறவர்கள் மனிதர்களின் மத்தியில் இருக்கிறேன் நான். அவர் தன்னை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். ஐயோ நான் எப்படிப்பட்டவன், நான் யார், எங்கிருந்து வருகிறேன், என்னுடன் இருப்பவர்கள், நான் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் பொய் பேசுகிறவர்கள், புறம் கூறுகிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ எண்ணங்களை, பாவமான பேச்சுகளை பேசுகிறவர்கள், இருதயத்தில் தீமை உள்ளவர்கள், பாவம் உள்ளவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட காட்சியை நான் பார்த்து விட்டேன். அந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் அவர் நாம் அழிந்து விடுவோம், நாம் இறக்கப் போகிறோம் என்று நினைத்து விட்டார். அவர் இறக்கப் போகிறோம் என்று நினைத்திருக்கலாம், அல்லது தன்னுடைய தாழ்மையை அவர் உணர்ந்திருக்கிறார். நாம் எவ்வளவு சிறியவர்கள். இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்துவை குறித்தான விழிப்புணர்வே கிடையாது. நம் எல்லோருக்குமே கிடையாது. முக்கியமாக ஒரு புரிதல் வேண்டும். நம் தெய்வத்தை குறித்தான புரிதல் தேவை. அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் மிக சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மகா பெரிய அறிவில்லாத செயலாய் இருக்கிறது. கர்த்தர் பயங்கரமானவர். அவருடைய வல்லமை மகா பெரியது. அவரை கண்டு நாம் பயந்து நடுங்க வேண்டியவர்கள். அதற்காக அன்பு கூற வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், அவரும் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அன்பு என்று சொல்லும் பொழுது அதில் கண்டிப்பும் அடங்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகள் மேல் நாம் அன்பு வைத்திருக்கிறோம். அதற்காக அந்த பிள்ளைகள் நேராக போய் நெருப்பில் கை வைத்தால் பார்த்து கொண்டு சும்மா இருப்போமா? ஓங்கி ஒரு அடி விடுவோமா? கண்டிப்பாக ஒரு அடி விழும். அடித்து உதைத்து பிள்ளைகளின் ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றுகிறோம் அல்லவா? அடிக்கிற தகப்பன் தாய்க்கு பிள்ளைகள் மேல் பாசம் இல்லை என்பது உண்மையா? அந்த பாசத்தின் நிமித்தம் தான் அவர்கள் அடிக்கிறார்கள், கண்டிக்கிறார்கள் அல்லவா? அதுபோல கர்த்தரும் நம்மை அடிப்பார். அவர் நம்மை நேசிக்கிறார், அதிகமாய் நேசிக்கிறார், அதனால் அடிப்பார். அதாவது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இதை வெளிப்படையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல நான் உங்களை சிட்சிப்பேன். அப்படி என்றால் தண்டிப்பேன் என்று பொருள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கர்த்தருடைய மகா பரிசுத்தத்தின் சாயலை பார்த்ததும் தீர்க்கதரிசி ஐயா மிகவும் பயந்து அவர் சொல்லுகிறார், நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன். நான் ராஜாதி ராஜாவை கண்டேனே, என் கண்கள் கண்டதே என்று அவர் சத்தமிடுகிறார். ஏனென்றால் அந்த பரிசுத்த காட்சியை பார்த்தவர் அந்த பரிசுத்த தெய்வத்தோடு பேசுவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று நினைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி நினைத்தார். அவர் உணர்ந்தார், நான் எப்படிப்பட்ட மனிதர்களோடு இத்தனை நாள் பேசி இருக்கிறேன். அதாவது அவர் தன்னை பற்றி சொல்லவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்தமானவர் தான், அவரிடத்தில் ஒரு குறையும் இல்லை. நாம் அவரை குற்றப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் பூமியில் வாசம் பண்ணும்போது எல்லா மனிதர்களோடும் பேசி இருக்கிறார். அப்படி என்றால் பாவமுள்ள மனிதர்களோடு பேசிய இந்த நாவால் மகா பரிசுத்தரோடு எப்படி பேசுவேன் என்பதுதான். தனக்கு அந்த தகுதி இல்லை என்று தன்னை தாழ்த்தி அறிக்கை செய்கிறார். நான் எந்தெந்த மனிதர்களோடு பேசி வந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கர்த்தரோடு பேசும் வாய்ப்பா, கர்த்தரை பார்க்கும் வாய்ப்பா என்று அவர் பூரித்து போகிறார். அதே சமயத்தில் தனக்கு தகுதி இல்லை என்று, தன் நாவுக்கு அவரிடம் பேசும் தகுதி இல்லை என்று அவர் நினைக்கிறார். அப்படி அவர் உணர்ந்து சொல்லும் பொழுது இதை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக சுற்றி கொண்டிருந்த சேராபீன்களில் ஒரு சேராப் வந்து ஒரு பலிபீடத்தில், தேவாலயத்தில் பலிபீடம் இருக்கும், பரலோகத்திலும் இருக்கும். இரத்த சாட்சிகளின் ரத்தம் அங்குதான் இருக்கும். உலக தோற்றத்தின் போதிருந்து ஆபேல் ஐயாவின் ரத்தம் முதற்கொண்டு அதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் இருந்து இன்று வரை மறிக்கிற இரத்த சாட்சிகள் என்றும்
கடைசியின் உலகத்தின் முடிவு பரியந்தம் மறிக்கிற இரத்த சாட்சிகளின் ரத்தம் அந்த பலிபீடத்தில், பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தின் பலிபீடத்தில் இருக்கும். அந்த பலிபீடத்தில் இருந்த நெருப்பை எடுத்து, கீழே நெருப்பு இருக்கும், அந்த நெருப்பை சேராபின் ஒரு சேராப் அந்த நெருப்பை எடுத்து தீர்க்கதரிசி ஐயாவின் உதட்டை தொடுகிறார். அந்த சேராப் அந்த நெருப்பால் ஏசாயா தீர்க்கதரிசியின் உதட்டை தொடுகிறார். இப்படி தொட்டதும் அவர் பரிசுத்தமாகிறார். அவர் உதடு பரிசுத்தமாகிறது. அந்த சேராப் தன் கையில் ஒரு குறடு வைத்திருக்கிறார். அந்த குறட்டினால் பலிபீடத்தில் போய் ஒரு நெருப்பு தழலை எடுத்து, நன்றாக தெரிந்து கொள்வோம், கட்டி நெருப்பல்ல, நெருப்பு தழல். இது ஆவியின் மண்டலத்தில் உள்ள காரியம். காற்று போன்ற நெருப்பு தழல், அதாவது நெருப்பை எரியும் போது மேலே எழும்பி ஆரஞ்சு நிறத்தில் செல்லும் அல்லவா தழல். அந்த தழலை எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் உதட்டில் தொடுகிறார். அப்படி தொட்ட உடனே, அப்படி சேராப் தொட்ட பின்பு சொல்லுகிறார், இதோ இந்த நெருப்பு தழல் உன் உதட்டை தொட்டதினால் உன்னுடைய அக்கிரமம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டாய், உன் வாய் சுத்திகரிக்கப்பட்டது, நீ பேசலாம் என்று, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நீக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பலிபீடத்தின் நெருப்பு தீர்க்கதரிசியின் பாவத்தை நீக்கிற்று என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியமானது நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. பாவம் நிவர்த்தி ஆவது எப்படி என்பதை நாம் இங்கு பார்த்து கொள்ளலாம். அசுத்த உதடுகளுள்ள மனிதர்களோடு நான் பேசி வாழ்கிறவன் என்று தீர்க்கதரிசி ஐயா சொன்னதினால் அந்த உதட்டில் பாவம் அக்கிரமம் இருந்தது, அந்த அக்கிரமம் நீங்கியது என்று சேராப் சொல்லுகிறார். உன்னுடைய அக்கிரமம் நீங்கியது, உதடுகளில் இருந்த பாவம் நிவர்த்தி ஆக்கப்பட்டது. நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அது சரி கட்டுப்பட்டு விட்டது, நீ பரிசுத்தமாய் இருக்கிறாய் என்று பொருள். பலிபீடம் என்பது ஆதியிலே நமக்கு யாத்ராகம காலத்தில் இஸ்ரவேலருக்கு பலி செலுத்தும்படி கர்த்தர் சொன்னார். ஏன் ஆதியிலே காயினும் ஆபேலும் கூட பலி செலுத்தினார்கள். ஆபேலையா செலுத்தின ஆட்டுக்குட்டியின் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இப்படி பலி ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது பாவம் போகிறது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தால் பலி செலுத்தும் முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அறியாமையினால் பாவம் செய்யும் பொழுது அவன் பலி கொடுக்கும் போது அந்த பாவம் நிவர்த்தியாக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது பலிபீடத்து நெருப்பினால் ஏசாயா தீர்க்கதரிசியின் உதடுகள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. பலி செலுத்தும் முறை என்பது பரிசுத்தம் ஏற்படுத்துகிற ஒரு செயலா இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் பணம் செயல்படுவது எப்படி இருக்கிறதோ, இந்த உலகத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் பணம் பிரதானமா இருக்கிறது. அந்த பணம் அதிகமாய் வைத்திருக்கிறவர்களை பெரியவர்கள் என்று புகழ்வதும் வழக்கமாய் இருக்கிறது. அவர்கள் பெரியவர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. பணம் இந்த உலகத்தில் பிரதானமாய் இருக்கிறது. பரலோக காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் அதே போல இப்பொழுது பூமியில் பணத்திற்கு மரியாதை கொடுப்பது போல பரலோகத்தில் ஜீவனுக்கு மரியாதை, உயிருக்கு மரியாதை உண்டு. அந்த உயிரானது இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தத்திற்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. இங்கு பணத்திற்கு நாம் கொடுக்க முக்கியத்துவம் போல பரலோகத்தில் நம்முடைய இரத்தத்திற்கு, உயிருக்கு, ஜீவனுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது, பலருக்காக மரிக்கும் பொழுது அந்த இடத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு அந்த இடத்தில் பரிசுத்தம் உண்டாகிறது. பலர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள். அதனால்தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும்படியாக, இந்த நீதியின் சட்டம் நிறைவேற்றப்படும்படியாக தான் பரலோகத்தில் இருந்து பரிசுத்தமான பலியாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறந்து பலியானார். அவர் பலியாவதற்காகவே பிறந்து வந்தவர், நமக்காக பலியாகுவதற்காக. பரிசுத்த பலியாய் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்க பரலோகத்திலிருந்து வந்தவராய் இருக்கிறார். சற்று கவனித்து பார்ப்போம்.
இந்த காரியம் மிகவும் அற்புதமானது. பலி செலுத்தும் போது நம் பாவம் அகலுகிறது. சரி, அந்த காலத்தில் இரத்த பலி கொடுத்தார்கள். நாம் இப்பொழுது ஆடு, மாடு எதையும் கொடுப்பதில்லையே என்று நினைக்கலாம். நாம் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் மன்னிக்க அவர் பலியாகிவிட்டார். அது முற்று பெற்றது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், நம்முடைய விசுவாசம் என்பது ஒரு பலி செலுத்தும் முறைமை என்று வைத்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பலி செலுத்துகிறோம் என்று பொருள். அதாவது விசுவாசித்து மனதால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களின் மேல் நம்பிக்கை வைத்து, வேத வசனங்களின் மேல் நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது அந்த பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படியாக தீர்க்கதரிசி ஐயா தன்னை தாழ்த்தினார். அங்கு சேராப் வந்து அவருடைய உதட்டை நெருப்பினால் சுட்டு சுத்திகரித்தார். இப்படி அங்கு பரிசுத்தம் நடந்தது. அதற்கு பின்பாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருந்து கேட்கிறார். சிங்காசனத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தத்தை தீர்க்கதரிசி ஐயா கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்கிறார். அதாவது மனிதர்களாக தாங்களாக வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்களாக விரும்பி வந்து கேட்டால்தான் கர்த்தர் அந்த பாக்கியம் தருவார். அதனால் கர்த்தர் கேட்கிறார், பூமியில் ஒரு காரியம் நடைபெற வேண்டும், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட வேண்டும், யார் நமது காரியமாய் போவார் என்று கேட்கிறார். அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், இதோ அடியேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர், நீ போய், அதாவது தீர்க்கதரிசி ஐயா போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ போய் ஜனங்களிடத்தில் பேசு, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்களால் பார்த்தும் அறியாமலும் இருங்கள் என்று சொல், போய் தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். கர்த்தர் கோபமாக சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. ஜனங்களின் அக்கிரமம் மகா பெரிதாய் இருந்திருக்கிறது. அதனால் கர்த்தர் கோபமாக இப்படி சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கும்படியாக பார்ப்பார்கள், ஆனால் கண்டு கொள்ள மாட்டார்கள், உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், கேட்டாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மந்தத்தன்மை இப்படி அவர்கள் இருக்கும்படியாக, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக, அவர்கள் அப்படியே இருக்கும்படியாக நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் இருக்கும்படியாக நீ போய் அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி, அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்குவது, சரீரம் கொழுப்பானாலே உடலுக்கு நல்லதல்ல என்று சொல்லுவான். இருதயம் கொழுத்து போனால் பரலோகம் போக முடியாது. அவர்கள் இருதயத்தை மந்தப்படுத்தி, அவர்கள் கண்களால் கண்டும் உணராமலும் காதுகளால் கேட்டும் உணராமலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் மனம் திரும்பாமலும் இருக்கும்படியாய் செய் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி என்றால் அவர்கள் பெருமை பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது மனதளவில் பெருமை அதிகம் இருந்தால் சரீரத்தில் கொழுப்பு அதிகமாயிருக்கும். நாம் பொதுவாக சொல்வோம், யாராவது மிகவும் திமிராக பேசினால் உனக்கு கொழுப்பு அதிகம் என்று சொல்லுவோம். உண்மைதான். இது விளையாட்டாக சொன்ன வார்த்தை என்றாலும், அறியாமல் சொல்லுகிற வார்த்தை என்றாலும் அது மிக சரியானது. நம் சரீரத்தின் இரத்தத்தின் அளவில் கொழுப்பு சத்து அதிகமாய் இருந்தால் நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு எல்லாம் பெருமை கர்வம் பிடித்ததாய் இருக்கிறது. நம் சரீரத்தின் உணவு பழக்கத்தை வைத்து, நம் சரீரத்தின் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு, சர்க்கரை, உப்பு போன்ற காரியங்களின் அளவை பொறுத்து நம்முடைய குணங்களும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் அதிகமாய் அவன் இரத்தத்தில் கொழுப்பு இருக்கும்போது அவன் பெருமை மிகுந்தவனாக, திமிர் பிடித்தவனாக இருக்கிறான். இதை விஞ்ஞானத்தையும் ஆவிக்குரிய காரியங்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது புரியும். அதாவது ஒரு சிறு பிள்ளையிலிருந்து ஒரு மனிதன் பெருமை மிகுந்தவனாக இருந்தால் சீக்கிரத்தில் கொழுப்பு சத்து அதிகமாய் அவன் சரீரத்தில் சேருகிறது.
அதனால் ஏற்படும் பலவித நோய்கள், பாதிப்புகள் வருகிறது. இது கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. கர்வம், திமிர், பெருமை இது கர்த்தருக்கு அருவருப்பானது. எல்லா பாவங்களுக்கும் அடித்தளமானது சுயநலமும் பெருமையும். இப்படி பெருமையா இருக்கிறவர்களுக்கு கொழுப்பு சத்து அதிகமாய் இருக்கும். சிலர் வசதியாய் சுகபோகமாய் வாழ்வார்கள். எப்பொழுதும், அதாவது வீட்டில் உட்கார்ந்திருப்பது எழுந்திருப்பது கூட சுகபோகமாய் மிகவும் சுகமாய் இருப்பார்கள். எந்த ஒரு சிறு வேலையும் எழுந்து போய் செய்ய மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் யாராவது ஆளை கூப்பிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் லைஃப் ஸ்டைல் இருந்தால் அவர்களுக்கு சர்க்கரை வியாதி சீக்கிரம் வரும். எப்பொழுதும் ஓடி ஓடி போய் தன் வேலைகளை தானே செய்கிறவர்களுக்கு சர்க்கரை வியாதி வராது. அவர்களுடைய சரீரம் அதிகம் வேலை செய்வதினாலும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து செய்வதினாலும் இப்படியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு குணங்களுக்கும் பின்பாக, தவறான குணங்களுக்கு பின்பாக வியாதிகள் இருக்கிறது. கொழுப்பு அதிகமாகும் போது இதய பிரச்சனைகள், பலவித நோய்கள் வருகிறது. இது பெருமையினால் வருகிறது. அதாவது குணத்திற்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஜனங்கள் கொழுப்பாய் திரிந்தால் அவர்கள் இருதயம் கொழுத்ததானால் என்றால் பெருமை மிகுந்தவர்களாய் மிகவும் திமிராய் நடக்கிறவர்கள். அதாவது பலவிதமான பெருமை உண்டு. பண பெருமை உண்டு, ஜாதி பெருமை உண்டு. சிலர் பணம் இருக்காது, உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஜாதி பெருமை பிடித்தவர்களாய் இருப்பார்கள். சிலர் அதிக பணத்தினால், அதிக படிப்பினால் அழகாய் இருக்கிறோம் என்று நிறத்தை குறித்து பெருமை. இப்படி ஒவ்வொரு விதமான பலவித பெருமைகள் இருக்கிறது. படிப்பை குறித்து, பதவியை குறித்து, வேலையை குறித்து. ஆட்கள் அதிகமாய் எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள் என்று கூட பெருமைப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி பெருமை பிடித்து அலைகிறவர்களுக்கு கொழுப்பு சத்து சரீரத்தில் அதிகமாக சேரும். அதனால் பலவித வியாதிகள் வரும். கொழுப்பின் மூலமாக வருகிற வியாதிகள் வரும். முக்கியமாக இருதயம்தான் கர்வம் கொள்ளுகிறது, பெருமை கொள்ளுகிறது, திமிராய் நினைக்கிறது. அதனால் அது இருதயத்திற்குள்ளே நடக்கும் நிகழ்வு, வெளியில் அல்ல. திருடு என்றால் கைகளினால் செய்து வெளியில் மற்றவரை பாதிக்கிறது. ஆனால் பெருமை என்பது குணமாய் இருந்து அது மற்ற பாவங்களை வரவழைக்கிறது. ஆனால் அது இருதயத்திற்குள் தோன்றுகிறது. அதனால் இருதயமே பாதிக்கப்படுகிறது. மிக சரியாக கர்த்தர் நீதியாய் நியாயந்திருக்கிறார் இந்த பூமியை, ஒவ்வொரு மனிதனையும். அதே போல பயத்தின் ஆவிக்கு அதிகமாய் இடம் கொடுத்தால், பயந்து எதற்கெடுத்தாலும் பயப்படுதல், இப்படியெல்லாம் இருந்தால் பலவீனத்தின் ஆவி அந்த மனிதனை பிடிக்கும். பயந்து பயந்து பலவீனமாய் இருப்பது, பயந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு இரத்த சொகை, முதுகெலும்பில் பிரச்சனை, முக்கியமாக முதுகெலும்பில் பிரச்சனைகள் ஏற்படும். பயம் கூடாது, பயம் பாவம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயம் கூடாது, அவர்கள் பயப்படுகிறவர்கள் அக்கடி கடலுக்குள் போடப்படுவார்கள் என்று. அதனால் பயப்படுதலும் பாவமானது, அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டுமே வேண்டும். வாழ்க்கையில் மற்ற எந்த மனிதனுக்கும், எந்த செயலுக்கும், எந்த சூழ்நிலைகளுக்கும், ஏன் மரணத்திற்கு கூட பயப்படக்கூடாது. இப்படியாக அவர்கள் இருதயத்தை நீ மந்தமாக்கி போடு என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார். இதை கேட்டதும் தீர்க்கதரிசி ஐயா கர்த்தரிடம் கேட்கிறார், எதுவரைக்கும் இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், பட்டணங்கள் குடி இல்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனிதரை தூரமாக்குவதினால் தேசத்தின் நடு மையம் வெறுமையாக்கப்படும் நாள் வரைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பட்டணங்களில் குடியிருக்க மாட்டார்கள், ஜனங்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், அதிகமான அழிவு ஏற்படும், ஜனங்கள் துரத்தி விடப்படுவார்கள், பட்டணங்கள் பலர் அழிக்கப்படுவார்கள், அழிவும் நடக்கும், வீடுகள் பாழாகும், வீட்டில் குடியிருப்பார் இல்லாமலும் பராமரிப்பார் இல்லாமலும் அழிந்து போகும், பூமி வெறுமையாகும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் வரைக்கும் இப்படி செய் என்று சொல்லுகிறார். இது கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் என்றால் கடைசி, அதாவது இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான தீர்க்க தரிசனங்கள் பொதுவாக எச்சரிப்பின் செய்திகளாகவும்
நியாய தீர்ப்பின் செய்திகளாகவும் தான் இருக்கும். சுகபோக வாழ்க்கையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்ல தேவையில்லை. சொல்லாமலே கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். சொல்லுவார், எல்லாவற்றையும் சொல்லுவார் என்றாலும் நம்முடைய அக்கிரமங்கள் அநேகமாய் இருப்பதினால் அநேகம் தண்டனைகளும் எச்சரிப்புகளும் தான் நமக்கு கிடைக்கிறது. அதை புரிந்து கொள்வோம். நாம் செய்கிற வேலைதான் அது. கர்த்தரை நாம் குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாக நாமே அவரை கட்டாயப்படுத்தி கேட்டு வாங்கி கொள்கிறோம். ஏனென்றால் நாம் அப்படி பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், மனித இனம். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். இப்படி ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதற்கு அடுத்தது இதெல்லாம் நடந்தாலும் பூமி முழுவதும் அழிக்கப்படாது. அதாவது தேசம் முழுவதும் அழிக்கப்படாமல் 10% மீண்டும் இருக்கும். அது நிர்மூலமாக்கப்படும். அதாவது தேசம் வெறுமையாக்கப்படும். 10% மீதி இருக்கும். அதுவும் மீண்டும், அதாவது கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அதன் அடிமரம் மீண்டும் துளிர்த்து வருவது போல அந்த 10% ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் மீண்டும் வருவார்கள். அதாவது பரிசுத்த ஜனங்கள் மாத்திரம் மிச்சமாக ஒரு 10% பேர் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளும் அழிக்கப்படும். அதிலிருந்து அதன் பின்பு இருக்கிற மிச்சமானவர்களே பரிசுத்தமானவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இந்த அதிகாரத்தின் பொருள், கர்த்தர் ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பை தேசத்தில் கட்டளையிடுவார் என்று. அதாவது தேசத்தில் பலர் அழிக்கப்பட்டு, பல ஜனங்கள் அழிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது. ஜனங்கள் அதிகமாய் கெட்டு போனார்கள். கொஞ்சம் மக்கள் தான் மீதி ஆவார்கள். பலர் அழிக்கப்பட்டு போவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தை கிமு 74 வருடத்தில் தீர்க்கதரிசியா ஏசாயா தீர்க்கதரிசியா சொல்லுகிறார். இந்த சம்பவம் நிறைவேறி முடிந்தது என்று நாம் இப்பொழுது சொல்லலாம். எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பாவ நிவாரண பலியாகி அவர் உயிரை நமக்காக தியாகம் செய்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக பரலோகம் சென்றார். அதன் பின்பு இந்த சிலுவை மரணத்திற்கு யூதர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது பிலாத்துவினிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், பிலாத்து சொல்லுகிறார், இவர் நீதிமானா இருக்கிறார், இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, இவருக்கு சிலுவை மரணத்தை கொடுக்க சொல்லுகிறீர்களே என்று கேட்கிறார். அதற்கு யூதர்கள் சொல்லுகிறார்கள், பரிசேயரும் சதுசேயரும் சொல்லுகிறார்கள், இந்த மனிதனுடைய, இந்த நீதிமானுடைய பாவம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் இருக்கட்டும் என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்களே வாங்கி கொள்கிறார்கள் கேட்டு. இப்படி சொன்னதை நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த, பலியாக ஒப்பு கொடுத்த அந்த பாவம் அவர்கள் வம்சத்தில் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேலர்களை அந்நிய ஜாதியார், அடுத்த நாட்டு ஜனங்கள் யுத்தம் செய்து, ராஜாக்கள் யுத்தம் செய்து சிதறடிக்க பண்ணினார்கள். தேசமே இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இல்லாமல் போயிற்று. அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் பலர் கொல்லப்பட்டார்கள். பெண்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். பல கொடுமைகள் நடந்து அழிக்கப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் தான் கேட்டு வாங்கினார்களே, நீதிமானின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த பாவம் எங்கள் மீது வரட்டும் என்று கேட்டுக்கொண்டார்களே. அது நிமித்தம் யூதர்களுக்கு வந்தது 2000 வருடங்களாக இன்று வரை தேவாலயம் இல்லை. அந்த நிகழ்வுதான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் 1946 வருடம், 45 வருடம் வரைக்கும் இருந்தது. இஸ்ரவேல் என்ற தேசமே ஒன்று இல்லை. பூமியில் இடமே இல்லை என்ற ஒரு தேசம். அந்த இடம் இருந்தது. ஆனால் அந்த இஸ்ரவேல் என்ற அந்த ஜனங்கள் ஆளுகை செய்யவில்லை. இப்படி இருக்கும் பொழுது 1946 வருடம் இஸ்ரவேல் தேசம் புதியதாய் பிறந்தது. சரி, இதற்கு அடுத்த சம்பவங்கள் நடந்தது. இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நான் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சுமார் நடக்க போகும் இந்த காரியம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து 74 வருடம் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். 33 வருடங்கள் அவர் பூமியில் இருந்தார். அதன் பின்பு பரமேறி சென்றார். சுமார் 100 வருடங்கள் கடந்த பின்பு இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு வருகிறது. இப்படி வரப்போகிறது என்று 100 வருடங்களுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர்.
அவர் நீதியுள்ளவர். அவருடைய நீதிக்கும் நியாயத்திற்கும் பயப்படுவோம். அவர் அன்பின் நிமித்தம் மகிழ்ந்திருப்போம். அவர் கிருபை உள்ளவர். நாம் நீதியின் பாதையை தெரிந்து கொண்டால் கர்த்தருடைய அன்பு, அளவில்லாத அன்பு நம்மை தேற்றும். அவரை எதிர்த்து நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தரை எதிர்த்து செயல்படக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.